வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அஜினோமோட்டோ எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஜப்பானீஸ் கம்பெனி. அஜினோமோட்டோங்கிறது ஒரு பொருளோட பேர் இல்லை, இது ஒரு கம்பெனியோட பேர் தான் அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோவோட ஒரிஜினல் அந்த கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளுட்டமேட். இது எப்போ 1908 வந்து ஒரு ஜப்பானீஸ் ப்ரொஃபஸர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் அஜினோமோட்டோக்குன்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எசன்ஸ் ஆஃப் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சுவையை வந்து அதிகரித்து கொடுக்குறதுனால இதுக்கு வந்து அஜினோமோட்டோன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் என்னது எம்எஸ்ஜி, மோனோசோடியம் குளுட்டமேட். ஓகே, இது மோனோசோடியம் குளுட்டமேட் வந்து எதுலேருந்து தயாரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கடல் பாசியிலேருந்து தயாரித்தாங்க. இப்போ வந்து எதுலேருந்து தயாரிக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, பீட்ரூட்டு, கரும்பு நிறைய இதுலேருந்துனா கிடைக்கிது குளுட்டமேட். இந்த மோனோசோடியம் குளுட்டமேட்டில் பார்த்திங்கன்னா சோடியம் வந்து 22% இருக்குது. குளுட்டமேட் வந்து பார்த்திங்கன்னா 78% இருக்குது. இந்த குளுட்டமேட் வந்து அமினோ ஆசிடில் ஒன்று. இந்த சோடியம் வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற உப்பு வந்து சோடியம் தான். அதை விட அஜினோமோட்டோவில் வந்து கம்மியான உப்பு தான் சேர்க்குறாங்க. குளுட்டமேட் பார்த்திங்கன்னா ஒரு 78%, சோடியம் 22% சேர்ந்தது தான் அஜினோமோட்டோ எம்எஸ்ஜி. இப்போ குளுட்டமேட் வந்து பொதுவாக எதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே வந்து குளுட்டமேட் கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே, பருப்பு வகைகள், மட்டன், சிக்கன் எல்லாத்துலேயுமே வந்து இந்த குளுட்டமேட் வந்து இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான குளுட்டமேட்டை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவுப் பொருள் வந்து எடுத்துக்கிறது. பொதுவாக வந்து சோடியம் நம்ம உடம்புல அதிகமாகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்புச்சத்து வருது. அடுத்தது குளுட்டமேட் அதிகமாகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குளுட்டமேட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையை சுற்றி உள்ள நரம்புகளில் வந்து அமினோ ஆசிடாக வந்து இருக்குது. இந்த குளுட்டமேட் அதிகமாகும்போது நம்ம நரம்புகள் வந்து சோர்வடையுது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தலைவலி வர்றதுக்கான காரணங்களும் இதுதான். அப்புறம் குழந்தைகளும் இந்த அஜினோமோட்டோன்னு சொல்கிற மோனோசோடியம் குளுட்டமேட்டை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மெமரி பவர் வந்து குறையுது, லேர்னிங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கும் இதுதான் ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ வந்து யூஸ் பண்ணுறது அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு ரசம் வச்சாலும் சரி, ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, ஒரு சிக்கன், ஒரு மீன், மட்டன் என்ன செஞ்சாலும் அஜினோமோட்டோ வந்து டேஸ்ட்டுக்காக போடுற குடும்பங்கள் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதனால் ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அளவாக வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து அவங்க சாப்பிட்ட உணவுகளை வந்து நம்ம இப்போ சாப்பிட்றதில்ல. அவங்க நல்ல உணவுகளை சாப்பிட்டதுனால தான் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமாகவும் அதிக நாளும் இருந்தாங்க. இந்த அஜினோமோட்டோ கம்பெனி பார்த்திங்கன்னா, அஜினோமோட்டோங்கிற இந்த மோனோசோடியம் குளுட்டமேட்டை மட்டும் விற்கலை, 100க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரிலையும் வந்து அவங்களோட பொருட்களை வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் வந்து வேறு எந்த பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடமாக சாப்பிட்ற நூடுல்ஸில் தான் வந்து சோடியமும் குளுட்டமேட்டும் இருக்க தான் செய்யுது. அது போக நம்ம வாங்குகிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் மசாலா, எல்லா மசாலாக்கள்லேயும் வந்து இப்போ குளுட்டமேட் வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட் குளுட்டமேட்டுன்னு இருக்க தான் செய்யுது. எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்டிங் எடுத்து அந்த ஒரு அளவுக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் வந்து ஆட் பண்ணுறதுனால அது ஒரு வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்க போகிறதில்ல. அது வந்து ஒரு சேஃபான முறையில் தான் வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம வந்து டைரெக்டாக வாங்கி அஜினோமோட்டோவை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து நம்மளுக்கு பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் கரெக்டான அளவில் எடுத்துக்கிறது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.